உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதுக்கப்புறம் உன்னோட உலகம் இந்த குழந்தையும் அழகரும் தான். நீ வாழ்ற வாழ்க்கையும் அழகரோட தான் இருக்கணும், புரியுதா? உன்ன மாதிரி கோவமா வளர்க்காம அழகர் மாதிரி பாசக்கார பிள்ளையா வளர்க்கணும், புரியுதா? நான் எங்க இருந்தாலும் எங்க போனாலும் உன் பிரசவத்துக்கு கண்டிப்பா நான் உன் பக்கத்துல தான் இருப்பேன். அழகர் ரொம்ப நல்லவருடி, அவரை நல்லா பாத்துக்கோ. அழகர், நீங்களும் ஆண்டாளை நல்லா பாத்துக்கோங்க. அவ அப்பப்போ லூசு மாதிரி கோவப்படுவா, ஆனா அந்த கோவத்துக்காகலாம் அவளை வெறுத்துறாதீங்க. உங்களுக்கு அவளுக்கு நீங்கன்னு சந்தோஷமா வாழுங்க. இந்த உலகம் சிறுசா இருந்தாலும் சந்தோஷம் பெருசா இருக்கணும். இந்நேரம் ஆதி போயிருப்பான்ல. அவனை பத்தி யோசிக்க கூடாது, பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் பேசாம இருக்க முடியல பாரதி. இன்னைக்கு ஆண்டாளுக்கு நடந்த மாதிரி நாளைக்கு உனக்கும் இதெல்லாம் நடக்கும்ல. அப்போ உன் கூட அவன் இருந்தாகணும்ல. யாருக்கு என்ன நடக்கும்னு ஏற்கனவே எழுதி வச்சதுதானம்மா. அந்த எழுத்த மாத்திர சக்தியெல்லாம் நமக்கு இல்ல, அதை திருத்துற தைரியமும் நமக்கு இல்ல. மேல இருக்கிறவன் நம்ம தலையில என்ன எழுதியிருக்கானோ அதுக்கேத்த மாதிரி தான் நாமளும் இருக்கணும். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஆதி இந்த ஊரை விட்டு போகல, எங்க வாழ்க்கையை விட்டே போயிட்டாரு. அதனால அத பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. போகட்டும், நல்லபடியா போகட்டும். அவர் நினைச்ச வாழ்க்கைய, அவர் யோசிச்ச வாழ்க்கைய, அவரை தேடி போற வாழ்க்கைய அவர் வாழட்டும். போகட்டும், நல்லா இருக்கட்டும். ஆண்டாள், என்கிட்ட பேசாம நீயே கிளம்பி போ. என்னால உன்கிட்ட போயிட்டு வான்னு சொல்ல முடியாது. சாரிடி, என்ன புரிஞ்சுக்கோ. இது நான் வேணும்னு எடுத்த முடிவில்ல, என் குழந்தைக்காக எடுத்த முடிவு. அப்புறம் நான் வாழ்ற வாழ்க்கை குழந்தைங்களுக்காக மட்டும் இருக்கணும்னு எடுத்த முடிவு. எனக்கு எல்லாமே புரியுது. என்னால உன்னை பார்த்தெல்லாம் வழி அனுப்ப முடியாது. அப்படியே கிளம்பி போ. ஆண்டாள், போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வா. தமிழ நல்லபடியா பாத்துக்கோ. அடிக்கடி கால் பண்ணி பேசு. தமிழ நல்லபடியா பாத்துக்கோ. உனக்கு நான் இருக்கேன். பார்த்து போயிட்டு வாடி. ஹலோ, இதோ வந்துடுறோம். கால் டாக்ஸி வந்துருச்சு, நாங்க கிளம்புறோம்.
தமிழ், வா போலாம். விட ஆதி, அதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிருச்சுல. நீ ரிலாக்ஸா போயிட்டு வா. இன்னும் 18 மணி நேரம் தான், அப்புறம் நீ அமெரிக்கால இருப்ப. என்னன்னு தெரியல நிஷா, என் வாழ்க்கையில எதோ நடந்துருச்சு. ஆனா எதை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டாம்னு எனக்கு அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்தியாவுக்கு வரவே கூடாதுன்னு தோணுது. இது கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்படி ஒரு ஆதியை தான் நான் எதிர்பார்த்தேன். நீ சொன்ன மாதிரியே இந்த 4 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு நீ தெரிஞ்சுக்கவே முயற்சி பண்ணாத. அதான் உனக்கு நல்லது. நீ ஃப்ளைட் ஏறின உடனே இங்க வாழ்ந்த வாழ்க்கையவே மறந்துரு. இனிமே நீ அமெரிக்காக்கு போய் வாழ போற வாழ்க்கை தான் உன் நிரந்தரம்னு முடிவு பண்ணிக்கோ. உனக்கு தான் நான் ரொம்ப ட்ரபிள் கொடுத்துட்டேன்ல. ஆதி, நீ என்ன 3வது மனுஷனா? என் ஃப்ரெண்டு. உனக்காக நான் செய்யாம வேற யார் செய்வா? எல்லாருக்கும் அப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிடாதல்ல நிஷா. போதும் போதும், ஐஸ் வச்சதெல்லாம் போதும். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. சரி, நீ இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அப்படி கல்யாணம் பண்ணாம இருக்க போற? என்ன ஆதி, நீயும் எங்க அம்மா அப்பா மாதிரியே பேசுற? பின்ன ஒரு ஃப்ரெண்டா நான் கேட்காம வேற யார் கேப்பா? எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்ல ஆதி. இப்படியே ஜாலியா எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம லைஃபை என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். அதுவும் சரிதான். கல்யாணம், குழந்தை, கமிட்மெண்ட்னு ஒரே போர் இல்ல. இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துக்க வேண்டியதான். ஆதி, சொல்ல மறந்துட்டேன். நீ அமெரிக்கா போனதும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அமெரிக்கால என்ன சர்ப்ரைஸ்? நீயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. நிஷா, 17 மணி நேரம் ஃப்ளைட்ல நான் பறக்கணும். அது வரைக்கும் இது என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க சொல்றியா? ப்ளீஸ் கொஞ்சம் என்னன்னு சொல்லிடு. ஆமா ஆதி, அப்படி யோசிச்சுக்கிட்டே போனா தானே அங்க போனதும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். இல்லைன்னா சப்பன ஆயிடாது. ஏதோ பிளான் பண்ணி வச்சுட்ட, பார்க்கலாம் அப்படி என்னதான் சர்ப்ரைஸ் இருக்குன்னு. வேணும்னா ஒரு க்ளூ கொடுக்கவா? க்ளூவா? என்ன க்ளூ? இந்த சர்ப்ரைஸ்னால தான் இது வரைக்கும் உன் லைஃப்ல நிறைய விஷயம் வந்துட்டு போயிருக்கும். ஆனா இது மட்டும்தான் உன் கூட தங்கிட்டு இருக்க போகுது. மொக்க போடாத ப்ளீஸ். ஏய், சீரியஸா ஆதி? நீ போய் அந்த சர்ப்ரைஸ பார்த்ததும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றியா இல்லையான்னு பாரு. சரி, பார்க்கறேன். நிஷா, முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.